ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காட் லெவல் அசேஷன் மான்வாவோட எபிசோட் 27 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம எல்லாருமே ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் போட்ட உடனே எல்லா எபிசோடும் உங்களை தேடி வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே அங்கே ஒரு 2 பேர் காடோட அபண்டன் ஏரியாவுக்கு வராங்க. அந்த இடத்த பார்த்து அவங்க 2 பேரும் அப்படி ஆச்சரியமா வராங்க. அட, இதுதான் காடோட அபண்டன் ஏரியாவா? அங்கே பக்கத்துலேயே அந்த பொண்ணு சொல்கிறான், ஆமாம் இது எதுக்கு ரொம்ப எனக்கு தெரிஞ்ச இடம் மாதிரி ஃபீல் ஆகுது. இது ஒரு ruin தான், ஆனால் எதுக்கு இது நியூயார்க் மாதிரி இருக்கு? அட, இது ஒரு சைடு லண்டன் மாதிரியும் இருக்கு அப்படின்னு ஒருத்தங்களுக்கு அங்கே தெரிஞ்ச இடமா ஃபீல் ஆகுது. அங்கே இப்போதான் அந்த பையனுக்கும் பொண்ணுக்கும் விஷயம் புரியுது. இப்போ எப்படி இவங்க வந்திருக்காங்க. அதே மாதிரி தான் ஒருத்தங்க இதுக்கு முன்னாடி எங்க வாழ்ந்தாங்களோ அதே இடத்தோட ruinக்கு தான் வந்திருக்காங்க. ஆனா இந்த சிட்டி ரொம்ப தத்ரூபமா இருக்கு. ஏதோ நம்ம உலகம் அழிஞ்சு போனா எப்படி ஃபீல் ஆகும் அந்த மாதிரி இருக்கு. திடீர்னு அவங்க முன்னாடி ஒரு நிழல் வந்து நிக்குது. ஆப்வியஸா நம்ம ஹீரோ முன்னாடி வந்த அதே வித்தியாசமான மாஸ்டர் தான். அந்த மாஸ்டரை பார்த்தோன்னே, அட இது ஒரு மாஸ்டரா இப்படி அவங்க சொல்றாங்க. அடுத்த செகண்டே என்ன இருக்கும்னு உங்களாலே கெஸ் பண்ண முடியும். ஏன்னா அவங்களோட கதை அங்க முடிஞ்சிச்சு. இன்னொரு பக்கம் எல்லா சைடும் நம்ம ஹீரோ கொண்டு போட்ட ரிவார்ட்ஸா தான் இருக்கு. அது எதையுமே நம்ம ஹீரோ மதிக்க கூட இல்லை. ஏன்னா எல்லாமே சில்வர், பிரான்ஸ் இந்த மாதிரி ரிவார்ட் தான் கீழே கிடக்கும். அதனால ஆளு எங்கேயோ போயிட்டான். சீன்ல வாங்கோட டீமை காட்டுறாங்க. வாங்கோட டீமும் ஏதோ ரோட்ல ஒரு பள்ளம் இருக்குமா, அந்த பள்ளத்துக்குள்ள ஆளுங்க ஒழிஞ்சுன்னு இருக்காங்க. ஆனா இது மூலமா அந்த மாஸ்டர்ஸ் ஆள அவளைக்கும் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம இப்போதைக்கு இங்க இருக்கிறது தான் கொஞ்சம் நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல மாஸ்டர்ஸ் அவ்வளவு சீக்கிரத்துல வராது. ஏன்னா ஷேடோ ஆல்ரெடி இங்க இருக்கிற மாஸ்டர் எல்லாத்தையுமே கொண்டுட்டாரு. ஆமா ஆமா, ஷேடோ வந்து உண்மையிலேயே மாஸ்டர்ல வாங்க. ஏன்னா நான் என்ன தெரியுமா யோசிச்சேன், வாங்க அதாவது நம்ம ஷேடோ மாதிரியே நம்மளும் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது ஷேடோவோட கால் அடியில நம்மளா இருக்கும். நம்மள ஷேடோ முன்னாடி ஒண்ணுமே இல்ல. அங்க வாங்குக்கு இது கேட்கும் போது ஒரு மாதிரி இருக்கு. வந்து இருமிங்கனே சொல்றான், கேப்டன் கொஞ்சம் நீங்க வார்த்தைகளை பார்த்து விடலாம்ல, ஏன்னா நம்மளுக்கும் ஒரு மரியாதைன்னு ஒண்ணு இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த பிளாக் அந்த பொண்ணு அப்படியே அந்த இடத்த பாக்குறான். அந்த இடம் முழுக்கவே ஒரே ரிவார்ட்ஸா இருக்கு. அவ்வளோ ரிவார்ட்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வச்சது நம்ம ஷேடோ தான். ஆனா எனக்கு இன்னமும் டவுட்டா இருக்கிற விஷயம் என்னன்னா, ஒன்ஸ் நம்ம இங்க இறந்து போயிட்டா என்ன ஆகும்? ஏன்னா நம்ம இந்த இடத்துல இறந்து போனா திரும்பவும் நம்ம எந்த இடத்துக்கு வருவோம்? அது ஒரு கேள்விக்குறியால இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம வாங்க அண்ணு கிட்ட சொல்றான், கேப்டன் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம திரும்ப அந்த கேம் உலகத்துக்கே போயிடலாம். ஏன்னா அபடன் உலகத்துல நம்மளால சர்வே ஆக முடியாது. ஏன்னா நம்ம வெறும் 6 பேர் தான் இருக்கும். இன்னமும் நிறைய பேர் வேணும். நிறைய பேர் லெவல் 10க்கு வந்து நம்மளோட வந்தாங்கன்னா இது ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கும். வாங்க, நீ சொல்றது உண்மைதான், நம்ம அதே மாதிரியே பண்ணலாம். இன்னொரு பக்கம் கியோ அவளோட ஆந்தை எபிலிட்டியை பயன்படுத்துறான். அந்த ஆந்தையும் ஷேடோ எவ்வளவு தூரம் போயிருக்காரு எல்லா விஷயத்தையும் பாக்குது. கடைசியா முடிகிற இடமும் ஒரு பில்டிங்கா இருக்கு. அந்த இடம் முழுக்கவே அந்த அளவுக்கு ரிவார்ட்ஸா இருக்கு. என்னால நம்பவே முடியல, ஷேடோ இன்னும் இத்தனை மாஸ்டர்ஸை கொண்டாரா? அதுக்கும் மேல அந்த இடத்துல இருக்க ரிவார்ட்ஸ் எல்லாம் பாருங்க. இதுல சில்வர், கோல்டு இதுக்கான ரிவார்ட்ஸ் எல்லாம் இருக்கு. எனக்கு இப்பயே ஆசையா இருக்கு அதெல்லாம் எடுக்கணும்னு. இதை கேட்கும் போது வாங்க அங்க சொல்றான், நான் ஷேடோ கிட்ட ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் பண்றேன். அவர்கிட்ட நம்ம கேட்டு பார்க்கலாம். கேட்டு எடுக்கிறதே நல்ல விஷயமா இருக்கும். இந்த பக்கம் நம்ம ஷேடோ காட்டுறாங்க. நம்ம ஷேடோ ஒரே ஸ்லாஷா ஒரு மாஸ்டரை கொள்றான். அதுதான் அந்த பில்டிங்கோட கடைசி மாஸ்டரும். ஃபைனலா நான் கடைசியா இருக்க மாஸ்டரையும் கிளியர் பண்ணிட்டேன். ஏன்னா இங்க ஏகப்பட்ட ரூம்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 400க்கும் மேல நிறையவே மாஸ்டர்ஸை நான் கொன்னேன். அதுலயும் சிலது பிரான்ஸ், சிலது சில்வர், சிலது கோல்டு. இந்த மாதிரி இதை கொல்லும் போது எனக்கு நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்டும் கிடைச்சது. ஆனா அது போக முக்கியமான விஷயமா என்கிட்ட இப்போ எவல்யூஷன் பாயிண்ட் 205 இருக்கு. என்னமோ கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இருந்தா போதும் என்னோட கிரீடி ஹேண்ட அதுக்கப்புறம் அப்படின்னு அவன் சொல்லானோரான். அதுக்குள்ள வாங்க வந்து மெசேஜ் பண்றான், இந்த ஷேடோ நீங்க வந்து நிறையவே மாஸ்டர்ஸை கொண்டு இருக்கீங்க. அந்த மாஸ்டர்ஸோட லூட்ஸை நாங்க கொஞ்சம் எடுத்துக்கலாமா? ஏன்னா எங்களுக்கு தேவையா இருக்கு. நீங்க கவலைப்பட வேணா, ஃபியூச்சர்ல அதுக்கான வேல்யூவை நாங்க பே பண்றோம். வாங்க சொல்லும் போதே எனக்கு தெரியுது வாங்க ஒண்டி இல்லாம வாங்க மாதிரியே நிறையவே பார்ட்டிஸ் காடோட அபண்டன் ஏரியாக்கு வந்துட்டாங்களோ. சரி வாங்க, நான் ஒத்துக்கிறேன். அதே மாதிரி என்கிட்ட நிறையவே பொருள்லாம் இருக்கு. அது எல்லாத்தையுமே நான் உன்கிட்ட விற்கணும். ஸோ தனியா அப்புறமா மீட் பண்ண இப்போ கொஞ்சம் பிஸியா இருக்கேன். இதனால வாங்க அவனோட கோஆர்டினேட்ஸை தரான். இங்கே தான் நாங்கள் எல்லாருமே இருக்கோன்னு. இன்னொரு பக்கம் ஆளு ஃபைனலா அந்த பாஸோட ரூமுக்கு வரான். ஃபைனலா நான் பாஸோட ரூமுக்கு வந்துட்டேன். நான் யோசிச்ச மாதிரி தான் அந்த கார்டியனும் அப்பியர் ஆயிடுச்சு. இந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஆர்மரோட ஒரு கார்டியனும் அப்பியர் ஆகுது. இந்த மாஸ்டர் ஒரு பியூரிஃபையரா, இதோட லெவல் அது 15ல இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு பிளாட்டினம் கிளாஸ்ல இருக்க மாஸ்டரை நீங்க தோக்கடிக்கணும் அப்படின்னு சிஸ்டமும் நம்ம ஹீரோக்கு காட்டுது. நம்ம ஹீரோ வந்து அவனோட பாஸ்ட்டை யோசிக்கிறான். என்னோட போன வாழ்க்கையில இந்த மாஸ்டர் இருக்குல்ல, இதுதான் இந்த ரூயினோட ஹையஸ்ட் லெவலோட இருக்கிற ஒரு மாஸ்டர். அது கூடவே இதோட லெவலும் பிளாட்டினம் லெவல்ல இருக்க ஒரு கார்டியன் பாஸ். இது எனக்கு ஞாபகம் இருக்க வரைக்கும் இதோட ஹெச்பியை பத்தி சொன்னா கிட்டத்தட்ட 7,50,000 ஹெச்பி. அப்பனா யோசிங்க இதோட ஹெச்பி ஒண்டி எந்த அளவுக்கு அதிகமா இருக்கும்னு. போன வாழ்க்கையில இதோட
ஒரு தண்டர் அட்டாக்கும் எந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கும்னா வெறுமா ஒரே ஒரு அட்டாக் போதும் எல்லாரையுமே கொன்றும். ஆனா இப்ப எனக்கு பிரச்சனை இல்ல, என்கிட்ட கோல்டன் ஆர்மர் இருக்கு, அதனால அந்த அளவுக்கு பயப்படணும் அப்படின்னு எதுவும் இல்ல. ஆனா போன வாழ்க்கையில ஆன மாதிரி இந்த வாழ்க்கையில அப்படி ஒன்றும் ஆகுது. அங்க ஒரு சில செகண்ட்ஸ்லயே ஏகப்பட்ட ஸ்லாஷ் அட்டாக் ஆளு பண்றான். அங்க இது பத்தாதுன்னு ஸ்பிளிட் ரோட் அப்படின்னு ஒரு அட்டாக்கையும் பண்றான். இதனால 30 செகண்டுக்கு ஹெச்பி அங்க தொடர்ந்து போயினே தான் இருக்கும். அந்த மாஸ்டர் கடுப்பாயிட்டு அதோட கையில மின்னலை வச்சு தாக்குது. எல்லா தண்டர் அட்டாக்ஸும் அப்படியே பிரிஞ்சு பயங்கர வேகமா தாக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ அங்கேயும் இங்கே தப்பிக்கிறான். நம்ம ஹீரோ மேல ஒரு அட்டாக் கூட படல. இந்த லைட்டிங் இது ரொம்ப ஃபாஸ்டா தான் இருக்கு. அது கூடவே வெறும் ஒரே ஒரு அட்டாக் அது பட்டாலே போதும், என்னோட கதையும் முடிஞ்சிடும், நானும் செத்துருவேன். அந்த அளவுக்கு பவரா இருந்தாலும் அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா என்கிட்ட 75% டாச் ரேட் இருக்கு. இருந்தாலும் நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். ஏன்னா அந்த மாஸ்டர் கிட்டயும் அக்யூரசிக்கான ஸ்கில் இருக்கு. கிட்டத்தட்ட 50% என் மேல படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி பார்த்தாலும் என் மேல அது படமான்னு கேட்டா கிடையாது. நான் கொஞ்சம் கவனம் இருந்தா என் மேல படாது. போன வாழ்க்கையில நானும் கில்டு மெம்பர்ஸும் எப்படி இது கிட்ட தப்பிச்சோன்னா ஷீல்டும் ஒரு பிரீஸ்டும் வந்தாங்க. அது கூடவே நிறையவே லக் இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதனால தான் நாங்க தப்பிச்சோமே. ஆனா இந்த வாட்டி எனக்கு லக்கோ இல்ல பிரீஸ்டோ இல்ல ஷீல்டோ யாருமே தேவையில்லை, நானே போதும் அப்படின்னு படுவேகமா அவனோட கத்தியை வச்சு தாக்குறான். அந்த கத்தியை வச்சு தாக்கும் போது ஆல்ரெடி டேமேஜ் அதிகமா போகும். இதனால ஒரே அட்டாக்ல அந்த மாஸ்டரோட டேமேஜ் அது பாதிக்கும் மேல அப்படியே குறைஞ்சு போகுது. அந்த பாஸ் இதனால ரொம்ப கடுப்பாகுது. அது முன்னாடி ஒரு 3 பால்ஸ் கிட்ட கொண்டு வருது. இதை பார்க்கும் போதே நம்ம ஷேடோ கண்டுபிடிச்சான் அதோட செகண்ட் ஃபேஸுக்கு இது போகுதுன்னு. போன வாழ்க்கையில இதே மாதிரி தான். எப்போ இது செகண்ட் ஃபேஸுக்கு போதும் அந்த டைம்ல இது முன்னாடி ஒரு 3 எலக்ட்ரிக் பால் அப்பியர் ஆகும். அதை வச்சு பயங்கரமா தாக்கும். எங்களோட ஒட்டுமொத்த ஸ்குவாடும் அழிஞ்சு போயிடுச்சு. அதனால போன வாழ்க்கையில இதனாலேயே என்னோட தங்கச்சி ஷாயும் பயங்கரமா கடுப்பாய் என்னையும் என்னோட டீம் வச்சையும் கத்துனா. அட போங்கப்பா, இது ரொம்ப கேவலமான கேமா இருக்கு, இதுக்கு மேல நான் உள்ள போக மாட்டேன், ரொம்ப அனோயிங்கா இருக்கு அப்படின்னு கத்துனா. இதனால அங்கேயே அவளை இருக்க வச்சுட்டு நாங்க ஒண்டி அங்க போனோம். அங்க வெற்றிகரமா நாங்க ஜெயிக்கவும் செஞ்சோம். சீன் அப்படியே பிரசன்ட்டுக்கு வந்து அந்த பாஸோட எலக்ட்ரிக் பால்ல அப்படியே நம்மால வெனம் டாட்டை வச்சு தாக்குறான். இதனால அந்த பால் அப்படியே அழிஞ்சு போகுது. அங்க பால் அழியும் போது அந்த மாஸ்டரோட ஹெல்த்தும் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகுது. இதே மாதிரி ஆளு தொடர்ந்து தாக்குறான். அந்த மாஸ்டரோட ஹெல்த்தும் அப்படியே ரெட்டுக்கு போயிடுது. இந்த கார்டியன் இதனால கடுப்பாயிது. அந்த இடத்துல அதோட தேர்ட் ஃபேஸ் அது காட்ட ஆரம்பிக்குது. அவ்வளவுதான், இந்த கார்டியன் அதோட தேர்ட் ஸ்டேஜுக்கு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கார்டியன் எப்போ இது தேர்ட் ஸ்டேஜுக்கு போதும் நிக்கிற ஒரு இடம் முழுக்கவே லைட்னிங் பரவும். ஆனா என்னோட போன வாழ்க்கையில இந்த விஷயம் எனக்கு தெரியும். சோ அதனாலேயே லைட்னிங் ரெசிஸ்டன்டோட இருக்கிற கியர்ஸ் அணிஞ்சு வந்தோம். அது போக பின்னாடி 4 பிரீஸ்ட் அவங்களோட ஹீலிங்கும் ஷீல்டை வச்சு அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணாங்க. ஆனா இந்த வாழ்க்கையில அப்படி எனக்கு யாருமே வேணாம். ஏன்னா இந்த மாஸ்டரோட அட்டாக்கு அது எப்படி வேலை செய்யும், அந்த தண்டர் அட்டாக் எல்லாமே அப்படியே தரையில தான் ஒர்க் ஆகும். ஆனா என்னால தான் பறக்க முடியுமே, பறந்துக்குனே நல்லா தாக்க முடியும் இப்படின்னு நம்ம ஆளு சொல்ல எங்கே இந்த எபிசோட முடியுது. ஸோ பார்க்கலாம் நம்ம ஹீரோ நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன பண்றான்னு. அதுக்கப்புறம் தான் உண்மையிலேயே தரமா போகும். ஏன்னா இதனால என்னென்ன ரிவார்டு கிடைக்குமோ ஸோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஸோ மறக்காம வீடியோக்கு ஒரே லைக்கை ஒண்டி போட்டுருங்க. ஏன்னா நிறைய பேர் தொடர்ந்து லைக்ஸை போட்டாதான் இன்னமும் நிறையவே மான்வாஸ்தை என்னால் கொண்டு வர முடியும். ஸோ லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.